ஹாய் ஆஸ்பிரன்ஸ். நேற்று வந்து ஆலிவ் போர்டோட டயர் 2 லைவ் வாக் பார்த்துருந்தோம். ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் வந்து நேற்று 7 o'clock வந்திருக்கும். இன்னைக்கு வந்து அதை பார்ப்போம், அந்த அனலைசிஸ் எப்படின்ட்டு. நான் வந்து 313 எடுத்திருந்தேன். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 95.3 வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல போஸ்டே கிடைக்கும். கம்ப்யூட்டர் பாஸ் பண்ணணும் மெயினாக. சரிங்களா, போயிடுவோமா? ம், ம். இந்த சம் வந்து நான் அட்டன் பண்ணல, ஆனால் இது ஈஸி சம் தான். நான் வந்து ஃபார்முலாலே வந்து யோசிச்சுட்டேன். இப்போ இங்க பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு கரெக்டா? பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு வேரியபிள் இருக்கு. அப்போ ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்கு, 6 வேரியபிள் இருக்குன்னா 3 வேரியபிளுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது டிஃபரன்ஸ் பாருங்க. சரிங்களா? இப்போ இது டிஃபரன்ஸ் ஒன்னா, ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏக்கு வந்து 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ பி என்ன ஆகும்? அப்போ ரூட் பி ஸ்கொயர் பிளஸ் ரூட் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா. அப்போ இது ரூட் பி ஸ்கொயர்னா இப்போ பி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1, 2b is equal to 1, b is equal to 1/2. கரெக்டா? அப்போ a 0, b 1/2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 minus 0 into 1 minus 1/4. அப்போ என்ன வரும்? 1 into 3/4 is equal to 3/4. அதான் ஈஸி இது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் சம் போலாம். இது வந்து என்ன சொல்றான்னா, ஏபிசி வந்து இந்த ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டைம் ரேஷியோ வந்து கொடுக்கல, ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டான். அதாவது பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ டைமை கண்டுபிடிக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி எடுத்துட்டு போனா ப்ராஃபிட் டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா இது ரேஷியோ. ஓகேவா? ரேஷியோல வரும் இப்படி. அப்போ இங்க பாருங்க, ப்ராஃபிட் ரேஷியோ என்ன இருக்கு? 16:10:27. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன இருக்கு? அப்படியே டிவைட் பண்ணுங்க அதை. 16:15:18. இதுதான் உங்க ஆன்சர் வரும். இது என்னது? 1, 2/3, 3/2. அப்போ டினாமினேட்டர்ல 6. அப்போ 6:2 into 2, 4:2. 6:4 எங்க வருது பாருங்க, ஆப்ஷன் இல தான் வருது. ஈஸி. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றான்? மிஸ் வர்மா borrows money at simple interest of 9% per annum for 4 years. Pays a total interest of 4320. பாருங்க, 9 into 4 தானே பர்சன்டேஜ், அதாவது இன்ட்ரெஸ்ட். 36% தான் வந்து 4320. அப்போ 100% எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். சரிங்களா? ஈஸி. இது வந்து என்ன சொல்லிட்டான்? ஏ பிளஸ் பி வந்து 16 டேஸ்ல பண்றான்ட்டான். அவங்க 2 பேர் சேர்ந்து 4 டேஸ்க்கு ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றான்? ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறான். இப்போ பி மட்டும் சேர்ந்து பி மட்டும் வந்து 24 டேஸ்ல முடிப்பான். இப்போ இதை இங்க கொண்டு போங்களேன். ஏ பிளஸ் பி இன்டூ 12 ஆகுமா? 24b. இப்போ இங்க இன்டூ பண்ணீங்கன்னா 12b இப்படி வந்ததுன்னா 12b, இங்க 12a. அப்போ ஏ இஸ் டு பி வந்து ஈக்குவல் ரேஷியோ. சரிங்களா? அப்போ ஏ இஸ் டு பி வந்து 1:1 வச்சுக்கோங்க. 16:2 தான் வந்து டோட்டல் ஒர்க்கு. பி எவ்வளோ டேஸ்ல பண்ணிருப்பான்? 32 டேஸ். ஏன்னா பி ஒன்று தானே. ஓவரால் வந்து இந்த மார்க் வந்து கொஞ்சம் மேனேஜபிளா தான் இருந்தது, ரொம்ப டஃப்லாம் சொல்ல முடியாது, போடலாம். பாருங்க, எக்ஸ் டிவைட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கொசெக் டிவைடட் பை செக். இது எப்படி எழுதிக்கலாம்? 1/sin. இது எப்படி எழுதிக்கலாம்? 1/cos. இப்போ காஸ் மேலே போயிடுச்சுன்னா இது வந்து காட் ஆயிடும். கரெக்டா? அப்போ காட் டீட்டால பேஸ் எக்ஸ் பர்பண்டிகுலர் ஒய், இது வந்து ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ அவன் என்ன கேட்கறான்? tan டீட்டா கேட்கறான். tan டீட்டா என்னது? y divided by root x square plus y square minus cot theta என்னது? சாரி, தப்பா போடுறோம். y divided by x, இது x divided by y. அப்போ y square minus x square divided by xy. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அடுத்து ஓகே, சிலிண்டர் வந்து 2 சிலிண்டர் வந்து
ஒரு டிஸ்கா வந்து சிலிண்ட்ரிக்கல் டிஸ்கா வந்து ரீகாஸ்ட் பண்றாங்க. அப்போ வந்து டூ சாலிட் சிலிண்டர்ஸா, இப்போ பை இன்டூ 4 ஸ்கொயர் 16 இன்டூ ஹெச் எவ்வளோ 6 பிளஸ் பை இன்டூ 5 ஸ்கொயர் வந்து 25 இன்டூ 4 இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ பை இன்டூ அந்த திக்னஸ்னா வந்து ஹைட். ஓகேவா? ஏன்னா டிஸ்க் இங்க பாருங்க, டிஸ்க் இங்க இருக்கு பாருங்க, இந்த திக்னஸ் பாத்தீங்களா, இதுதான் ஹைட். சரிங்களா? அவன் கேட்கறது வந்து ரேடியஸ், இந்த பார்ட் கேட்கறான். சரிங்களா? இன்டூ ஆர் ஸ்கொயர். இப்போ பைய காமனா வெளிய எடுத்தா இது 96, இது 100, அப்போ 196. இது பை ஆர் ஸ்கொயர், பை பை கேன்சல், இது 14 ஸ்கொயர், ஆர் இஸ் ஈக்குவல் டு 14. ஈஸி. அடுத்து இது பாருங்க, சர்க்கிள் கார்டு ஏபி. சரிங்களா? பிஏபி இஸ் ஸ்ட்ரைட் லைன், ஏபி பிஏபி இஸ் ஸ்ட்ரைட் லைன் சொல்றோம். அப்போ இங்க பி, இங்க ஏ, இங்க பி. சரிங்களா? பிஏபி இஸ் ஸ்ட்ரைட் லைன். பிஏ வந்து 18, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 10, லென்த் ஆஃப் த கார்டு வந்து 14. சரிங்களா? இப்போ நான் இங்க சர்க்கிள் மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, சாரி, இப்போ நான் வந்து இதுல இருந்து இங்க ஜாயின் பண்றேன். சரிங்களா? இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு சீக்கண்ட் இருக்கா, இப்போ பி இங்க பாருங்க, இங்க வந்து நான் எடுத்துக்கிறேன், இங்க சி எடுத்துக்கிறேன், இதை டின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சாரி, இது ஓ எடுத்துக்கிறேன், இதை டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு சீக்கண்ட் வந்துடுச்சா? அவன் என்ன கேட்கறான், இது 10, இது 10. அவன் வந்து இந்த பார்ட் கேட்கறான், பிஓ என்னன்னு கேட்கறான். கரெக்டா? இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க பாருங்க, சீக்கண்ட் ஃபார்முலா தெரியும்ல, 18 இன்டூ, அதாவது இது இன்டூ இது, இது இன்டூ இது. ஓகேவா? அப்போ 18 இன்டூ 14 இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஆகும், பிஓ மைனஸ் 10. பிஓ மைனஸ் 10 தான் வந்து பிசி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது பிடி கேட்கறான். பிடி என்னது, பிஓ பிளஸ் 10. கரெக்டா? அப்போ ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி, பிஓ ஸ்கொயர் மைனஸ் 100. இது எவ்வளோ, இது என்ன சொன்னேன், 4 டிஃபரன்ஸ் பாருங்க. அப்போ டிவைடட் பை 2, 2வா? அப்போ 16, 16 பிளஸ் 2, 16 மைனஸ் 2, அப்போ 252 வரும். கரெக்டா? ம், சாரி, 18 இன்டூ 32ல, பாருங்க, 18 இன்டூ 32. ஓகேவா? 18 இன்டூ 32 எவ்வளோ, 32 இன்டூ 18 வந்து 36, 54, 57, 576. இந்த 100 இங்க வந்தா 676. அதுதான் வந்து பிஓ ஸ்கொயர். அப்போ பிஓ எவ்வளோ, 26. இது வந்து 26 ஸ்கொயர். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா சொன்னா, ஆனா போடலாம், கொஞ்சம் யோசிக்கணும், பட் பண்ணலாம். ட்ரெப்பீசியம் ஷேப்ல வந்து கார்டன் இருக்கு. சரிங்களா? பேரலல் சைட்ஸ் வந்து இந்த ஸ்மால், இது வந்து இது பிகர் வந்து 16.48. அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரல் லைன்ஸ் வந்து கேன்னு கொடுத்துட்டான். இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ரோஸ் பிளான்ட் இன் த என்டையர் கார்டன் இஸ் 1458 at the rate of 15 per square meter. அப்போ 1458 divided by 15 போட்டீங்கன்னா ட்ரெப்பீசியமோட ஏரியா வந்துடும். ஓகேவா? ட்ரெப்பீசியமோட ஏரியா என்னது, ஆஃப் இன்டூ சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 30 வரும், இன்டூ ஹைட், அதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகேவா? இது 15, இந்த 15 இங்க வந்தா 225. அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.48 வரும். Candidates appear for an exam, probability of both of them getting passed. இப்போ A வந்து pass fail, B வந்து pass fail. ஓகேவா? இப்போ A 1/6 பாஸ்னா 5/6 fail, 3/8 பாஸ்னா B, 5/8 fail. அவன் என்ன கேட்கறான், ரெண்டு பேரும் ஃபெயில் ஆகிறான்னு கேட்கறான். அப்போ இந்த பாட்டு தான், ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணுங்க ஆன்சர்.
25:48. ஓகேவா? அடுத்து சம் ஆஃப் 4 டைம்ஸ், அதாவது 4 டைம்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 டைம் கியூப் 8 into 1. இப்போ cube of the second number is 76 more than square of the first number. 76 more. இப்போ நீங்க இதை இன்டூ 5 பண்ணி கேன்சல் பண்ணினா ஆன்சர் வந்துடும். செகண்ட் நம்பர் தானே கேட்குறான். செகண்ட் நம்பர் கேட்டால் இன்டூ 4 பண்ணுங்க. இன்டூ 4 பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஈஸி தான். காம்பவுண்ட் ரேஷியோனா வந்து 15/17 into 13/18 மல்டிப்ளை பண்ணும். அதான் காம்பவுண்ட் ரேஷியோ. அதான் சொன்னா x divided by 51 தான். 17 3 3 6 இது 5 3 5 3 2 65 divided by 2 வந்து 32.5. ஓகே, பேஸ் ஏரியா ஹைட் கொடுத்துட்டான். நார்மலா இன்டூ பண்ணி அவன் இது பண்ணுங்க. ஆன்சர் ரேஷியோல போடுங்க. இது நம்ம லாஸ்ட் இதுல தானே பார்த்தோம், ஓபி லைவ் 1ல பார்த்தோம்ல, டயர் 1ல. நேத்து அனலைஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓபி லைவ் 1 அதை அனலைஸ் பண்ணும்போது இந்த சம் மாதிரியே ஒரு மாடல் வந்தது. என்ன சொல்லிட்டான், எல்கியூ எம்பி அண்ட் எல்கியூ பர்பெண்டிகுலர்ன்ட்டான். எம்பி அண்ட் எல்கியூ பர்பெண்டிகுலர்ன்ட்டான். இன்டர்செக்ட் அட் பாயிண்ட் 6. சரிங்களா? இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஆர்எல்எம். இங்க இது இன்டர்னல் பைசெக்டர். சரிங்களா? அவன் என்ன சொல்லிட்டான், எல் இது எஸ், எல்எஸ்எம் இது வந்து 163 சொல்லிட்டான். அப்போ ஆர் எவ்வளோ? இந்த 163 90 பிளஸ் ஏ பை 2, அதாவது ஆர் பை 2. சரிங்களா? 90 இங்கே போச்சுன்னா வந்து 73 வரும். 73 வருமா? அப்போ இன்டூ 2 பண்ணால் 146 வந்து ஆர். இது வந்து 146. இப்போ இது பர்பெண்டிகுலர் லைன்ஸ்ல. அப்போ சர்க்கம் சென்டர் என்னது, மிடில் 146னா சர்க்கம்ஃபரன்ஸ்ல 180 ஏன் மைனஸ் பண்ணுங்க. சாரி, இது வந்து ஆல்டிடியூட் தானே, சாரி பர்பெண்டிகுலர் தானே. அப்போ 180யோட மைனஸ் பண்ணுங்க. 180யோட மைனஸ் பண்ணீங்கன்னா 34. சரிங்களா? இந்த ஆன்சர் சர்க்கம் சென்டர் கிடையாது. வந்து பர்பெண்டிகுலர் லைன்னா என்னது, இது வந்து இன்சென்டர். பர்பெண்டிகுலர் லைன் வந்து ஆர்த்தோ சென்டரா? ஓகே, அந்த குழப்பத்துக்கு போவேனா. அதுதான் இந்த பர்பெண்டிகுலர் லைன்ஸ் வந்தா ஒன் மிடில்லும் டாப்லயும் ஃபார்ம் ஆகுது வந்து 180 ஆட் பண்ணீங்கன்னா. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன சொல்றேன்னா 1/5 ஆஃப் த டோட்டல் ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ஆஃப் ஆஃப் த டோட்டல் ஆர்டிகல்ஸ். சரிங்களா? நான் என்ன பண்ணிடுறேன், இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணிடுறேன். அதை டோட்டல்னு எடுத்துக்கிறேன். 10 வந்து டோட்டலாக எடுத்துக்கிறேன். இப்போ 1/5னா 2. 2 வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ல வைக்கிறான், 22% ப்ராஃபிட். ஹாஃப் அதாவது 5 வந்து எவ்வளோ ப்ராஃபிட், 37% ப்ராஃபிட். ரிமைனிங் 3, 7 போனால் 3யா, 11% லாஸ்ல வைக்கிறான். ப்ராஃபிட் வந்து 1225 சொல்லிட்டான். இப்போ இது எவ்வளோ எக்ஸ், இந்த இந்த பர்சன் தான் வந்து 1225. ஓகேவா? இப்போ பாருங்க, இது 44, இது 185, இது எவ்வளோ 922 மைனஸ் 33 எவ்வளோ 691. இப்போ 19.6 டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா 19.6. இதுதான் வந்து 1225. அப்போ 100 எவ்வளோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்து ஓகே, 1 மைனஸ் cos ஸ்கொயர் 33 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் 57. இப்போ இது பாருங்க, sin ஸ்கொயர் 33யா, அதாவது sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா. கரெக்டா?
அப்போ இது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் 33னா சைன் 33 ஆயிடும். இது பாருங்க 1 பிளஸ் காட் ஸ்கொயர் 57. அப்போ 1 பிளஸ் காட் ஸ்கொயர் 57 வந்து கொசக் ஸ்கொயர் 57 எழுதலாமா? ஏன்னா கொசக் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கொசக் ஸ்கொயர் பிளஸ் அதாவது கொசக் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் காட் ஸ்கொயர். அப்போ கொசக் ஸ்கொயர் 57. இப்போ 1 பை கொசக் ஸ்கொயர் வந்து சைன் ஸ்கொயர் ஆயிடுமா? இப்போ சைன் ஸ்கொயர் 57 ஆயிடும். இப்போ இது பாருங்க sin square a plus sin square b is equal to 1 when a plus b is equal to 90 degree. ஓகேவா? அப்போ இது 1 the ஆன்சர். ஓகேவா? இது நார்மலா இன்டூ பண்ணிடலாம், நீங்க வாயிலே போட்டுடலாம். இது மீடியன் அதே அந்த குரூப் அப்படியே தான் இருக்கு. எப்படி சொல்றது, கரெக்டா இருக்கு அசெண்டிங் ஆர்டர்ல. ஸோ மிடில் வேல்யூ ரெண்டுத்தையும் சூஸ் பண்றாங்க. இது என்ன சொல்றோம், பர்சன் ஏ கவர்ஸ் 2s இன் t ஹவர்ஸ். அப்போ இதுதான் வந்து பர்சன் ஏவோட ஸ்பீடு. பர்சன் பியோட ஸ்பீடு வந்து s/4 இதை 1.5 t கவர் பண்றோம். அப்போ t கேன்சல், s கேன்சல். இது 6 இப்படிக்கா போச்சுன்னா 12:1 ஆன்சர் ஈஸி. ஓகே, கோமால் கேவ் வந்து 30% ஆஃப் இன்கம் டு பிரபா அண்ட் 20% ஆஃப் இன்கம் டு உமா. ஓகேவா? அப்போ கோமால்கிட்ட வந்து 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் 50% வந்து பிரிச்சு கொடுத்துட்றான். யாரு? 30 பிரபாக்கும் 20 உமாக்கும். மிச்சம் இருக்க 50%ல 40% வந்து டொனேஷன் கொடுத்துட்றான். அப்போ 50%ல 40% போனா எவ்வளோ? 20% வந்து டொனேஷன் கொடுத்துட்றான். சரிங்களா? இஃப் ஷி கேவ் 2955 டு பிரபா, பிரபா எவ்வளோ? 30% தான் வந்து 2955னா ஃபைன் த அமௌண்ட் ஷி டொனேட்டட் 20% எவ்வளோ? சரிங்களா? அவ்வளோதான், கேன்சல் பண்ணுங்க. இது எவ்வளோ? 9 27 8 5 985 இன்டூ 2 எவ்வளோ? 1970 ஆன்சர். ஈஸி ஈஸி. ஓகே, அடுத்து வெர்டிக்கல் போல். வெர்டிக்கல் போல் இருக்கு, வெர்டிக்கல் டவர் இருக்கு, சேம் லெவல் கிரவுண்ட்ல. சரிங்களா? ஃப்ரம் த டாப் ஆஃப் த போல், இது போல் இது டவர். ஓகேவா? டாப் ஆஃப் த போல் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு த டாப் ஆஃப் த டவர், அது எவ்வளோ சொல்லிட்டான்? 16 சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த பாட்டம் ஆஃப் த டவர், அப்போ பாட்டம் ஆஃப் த டவர் இது எவ்வளோ சொல்லிட்டான்? 30 சொல்லிட்டான். ஹைட் ஆஃப் த டவர் இது வந்து 276. இப்போ இது வந்து சாரி, இது வந்து ஒன்னா, இந்த 30 டிகிரி இங்க ஒன்னா, அப்போ இது 30னா இது 60. அப்போ இது எவ்வளோ? √3. அப்போ இது √3யா? இப்போ இங்க 60னா இங்க 30 ஆயிடுமா? 30 √3னா 60 எவ்வளோ? 3 ஆயிடும். அப்போ இது 3 இது 1, இந்த 4 பார்ட் தான் 276னா அவன் என்ன கேட்கறான்? ஹைட் ஆஃப் த போல். அப்போ 1 பார்ட் எவ்வளோ? அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 69. ஒரே ஆப்ஷன். நார்மல் ஈஸியா போட்டுடலாம். p is equal to 8, q is equal to 12, r is equal to 24. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24, 3, 2, 1. அப்போ r எஃபிஷியன்சி 3 நாளைக்குனா 8, சாரி 3 டேஸ்க்கு 6 எஃபிஷியன்சினா இன்டூ 4 இன்டூ 4 12 டேஸ்க்கு 24 ஓவர் ஆயிடும். ஓகேவா? அடுத்து போலாமா? இது வந்து ரொம்ப நான் டைம் எடுத்தேன். 4:32 செகண்ட்ஸ். அதனால கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். மீன் தானே கேட்குறான், அதோட டிஃபரன்ஸ் எடுங்க. 10, 30, 50, 70, 90. இது எவ்வளோ? 15, 11, 8, x 2. அவன் என்ன சொல்றான்? 33.5 தான் வந்து மீனுன்ட்டான். சரிங்களா? இதை பாருங்க, இன்டூ பண்ணுங்க அப்படியே. இது என்ன ஆகும்? 150, 330, 400, இது 70x, இது 180. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது கூட இன்டூ இந்த ஃப்ரீக்வன்சிலாம் ஆட் பண்ணி இன்டூ பண்ணி ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகேவா? போட்டுடலாம், ஈஸி தான். நான் கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணும்.
இது ஒண்ணுமே இல்லை, டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த மைனஸ் டூவையும் த்ரீயும் வந்து டேரக்டா ஒய்லையும் எக்ஸ்லையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஜிங்க் இஸ் டு கோல்டு வந்து 3:5 இருக்குன்றான். செகண்ட் அலாயில 7:8 இருக்குன்றான். எந்த மிக்ஸ் பண்ணா எவ்வளவு ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்னு கேக்குறான். 8:15, அப்ப 15 into 8 2x into y, இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்றேன். அப்போ உங்களுக்கு இது கிடைக்குது. அப்போ எவ்வளவு இது? 45x 45x is to 75x 56x is to 64x, sorry, to 64y. ஓகேவா? ஆட் பண்ணா 5:7 வரணும். இது மாதிரி பண்ணலாம். இது கொஞ்சம் கால்குலேட்டிவ். இதுக்கு நீங்க எப்படி பண்ணிடலாம்னா அலிகேஷன்ல போயிடலாம். 3/8 நான் ஜிங்க் எடுக்கிறேன். ஓகேவா? ஜிங்க் எடுக்கிறேன். 3:8. செகண்ட் அலாயில 7:15. ஓவரால்ல 5:12. இப்போ இது 120 எடுத்துக்கலாமா? எல்சிஎம் 120 120 120 எடுத்துக்கலாம். இப்போ இது 15, இது 8, இது 10. அப்போ இது என்ன வரும்? 45 56 50 வருமா? அப்போ 6:5 ஆன்சர். அந்த ரேஷியோல தான் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 30, செகண்ட் பார்ட்ல 40, தேர்ட் பார்ட்ல 24. இது சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். இன்னும் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டைம் தெரியாது நமக்கு. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு போட்டிங்கன்னா டைம் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து லீஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்படியே பாருங்க, இதுல எது லீஸ்டா இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 900. 900 வந்து 24 போகுமா? போகாது. ஓகேவா? 900 வந்து 24 போகாது. அப்போ அடுத்து என்னது? 3600. 3600 வந்து எல்லா வேலையும் கேன்சல் ஆகும். ஸோ அதுதான் வந்து லீஸ்ட் ஸ்கொயர். இது நார்மல் 3 ஸ்கொயர், அதாவது டி பவர் 2x 3 பவர் 3/4. கரெக்டா? 3 பவர் 3/4. ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். கரெக்டா? என்ன ஆயிடும்? இது 1 ஆயிடும். ஸோ எக்ஸுக்கு என்ன போட்டா இங்க 1 வரும்? எனிதிங் டு த பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப எக்ஸ் 0 ஆக்கிட்டா 3 பவர் 0 ஆயிடும், அது 1 ஆயிடும். அவ்வளவுதான். 24200, அதாவது 10% இருக்குங்க. அப்போ 2 இயர்ஸுக்கு வந்து 1 to 1 ஆகும். கரெக்டா? 10% அது 10:11 100 1 to 1 இல்ல. இப்ப இதுதான் வந்து 242. அப்ப இது எவ்வளவு? 20,000. ஏன்னா குவார்டர்லின்னு சொல்லிட்டோம். அங்க பாருங்க, குவார்டர்லி சொல்லியிருக்கான். குவார்டர்லினா 3 மந்த்ஸுக்கு. அப்போ 40 divided by 4 பண்ணீங்கன்னா 10%. அந்த 10%க்கு வந்து 3 மந்த்ஸ் 2 டைம்ஸ் பார்க்கணும். 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரேஷியோ மெத்தட்ல போட்டீங்கன்னா வந்துடும் ஆன்சர். ஈஸி. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிங்க. அந்த மீன்ல இருந்து எவ்வளவு டிவேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த டிவேட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கினா ஒரு மீன் வரும். சரிங்களா? அந்த மீன்ல இருந்து இந்த 16 10 12 வந்து எவ்வளவு வந்து டிவேட் ஆயிருக்குன்னு பாருங்க. டிவியேட் ஆனதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. எல்லா டிவியேட் ஆனதையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எவ்வளவு நம்பர்ஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், கால்குலேட்டிவ் தான், பட் போட்டுடலாம். ஏன்னா வந்து பாருங்க 84 செகண்ட்ஸ்ல போட்டிருக்கேன். போடலாம், ஈஸி தான். அடுத்து ஓகே, அத்துல் விபா கரண். ஓகேவா? இவங்க வந்து ஏபியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ காமன் டிஃபரன்ஸ் நான் வந்து டின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆஃப்டர் 2 இயர்ஸ், அதாவது அத்துல் பிளஸ் த ஏஜ் ஆஃப் அத்துல் பிளஸ் 2
இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் கரண்ட் ஏஜ். ஓகேவா? அப்போ 3a plus 6 is equal to k plus 2. ஓகேவா? அப்போ நான் k என்ன எடுத்துக்கிறேன்? 3a plus 4 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றான்? விபா. விபாவோட ஏஜ் வந்து thrice the age of அத்துலோட 3 years லெஸ்ஸா இருக்குன்றான். அப்போ விபா வந்து 3a minus 3. கரெக்டா? இப்போ அத்துல் பிளஸ் காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3a minus 3. கரெக்டா? இப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து 2a minus 3. சரியா? இப்போ விபா பிளஸ் காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே. இப்போ விபா எவ்வளோ? 3a minus 3 plus 2a minus 3. கே என்னது? 3a plus 4. ஓகேவா? இந்த 3a கேன்சல் ஆயிடும். 2a is equal to 10. அப்போ a is equal to 5. a is equal to 5. காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ? இந்த 5 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 7. ஓகேவா? அப்போ 5 plus 7 12 plus 7 19. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா சம் ஆஃப் தேர் கரண்ட் ஏஜஸ் வந்துடும் 36. ஓகேவா? நான் கொஞ்சம் ஒரு மாதிரி கான்செப்டா போட்டு எப்படி சொல்றது, பேசிக்கா போட்டிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சில சம்க்கு வந்து மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ன்றது வந்து கொடுக்க மாட்டான். கான்செப்டுவலா போய் இந்த மாதிரி பேசிக்கா போகணும்னா பார்ப்பான். ஏன்னா டாப்பருமே 173 செகண்ட்ஸ் எடுத்திருக்கான். அப்பனா கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் கிட்ட எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆனா போடலாம், இது பேசிக்கா யோசிச்சீங்கன்னா போட்டுடலாம். 30 சம்ஸும் பார்த்தாச்சு. இந்த சம் நான் போட்டிருக்கலாம். இது கொஞ்சம் அந்த டைம் எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் யோசிக்கிறது பிரச்சனை தான். ஆனா இது சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கலாம் இந்த ஒரு சம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சில்லி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதோட இது வந்து இங்க எழுதிருக்க பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் லாஜிக். 1 5 6 1 5 5 6. அது மாதிரி பாத்தீங்கன்னா 1 5 6 1 5 5 6 ஆன்சர். நான் இந்த 1 5 6 1 5 5 அது வரைக்கும் பார்த்துட்டு விட்டுட்டேன். நான் இது ஏவை வந்து கன்சிடர் பண்ணாம விட்டுருக்கேன். சில்லி தான் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுவும் சில்லி. இது சில்லியா? இங்க ஒரு சம் வந்து இது ஈஸி போடல. இங்கிலீஷ்ல 4மே வந்து ஒரு மாதிரி தேவையில்லாத தப்பு. இங்க பாருங்க, இது வந்து நான் அங்கேயே யோசிச்சேன் டெஸ்ட் போடும் போதே. ஆர்டினரி எப்படி வரும், இன்வேல்யூபிள் தான் வரும்ட்டு. பட் இன்வேல்யூபிள்னு நான் ரொம்ப டீப்பா போய் எப்படி சொல்றது, நார்மலாவே பார்த்துருக்கணும். இன்வேல்யூன்னு வேல்யூவே இல்லாத மாதிரி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டேன். நான் உங்க அதர் வேல சொல்றாங்க. இன்ஸ்டட் இட்ஸ் அன் இன்வேல்யூபிள் டூல். அதை வேல்யூவே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டூல் அப்படின்ற மாதிரி அந்த மீனிங்ல சொல்றாங்க. இது வந்து என்னோட சில்லி மிஸ்டேக்ஸ் தான். இது நான் வந்து போட்டுட்டு மாத்தினேன். அதெல்லாம் இருக்கு, இது அப்படியே வச்சிருக்கலாம். இதுவும் வந்து இந்த 2 ஆப்ஷனுக்குள்ள எனக்கு டவுட் இருந்தது. வெல் த கேட்னா வந்து ரிஸ்க் எடுக்கிறது, அது தெரியும். டு டேக் ரிஸ்க் அண்ட் ஸ்டிக் டு ஒன்ஸ் டிசிஷனா டேக் த டேஞ்சர் ஆஃப் அ ஷேர்ட் என்டர்பிரைஸ் அப்பான் ஒன் செல்ஃப். இது ரெண்டுத்துக்கு தான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் இது போட்டேன். Politicians should be brave enough to take the danger of a shared enterprise upon oneself. Just to take. Okay. ஏன்னா அந்த ஸ்லைட் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இடியம்ஸ்ல நிறைய இந்த மாதிரி தான் கேட்குறாங்க இப்போலாம். இடியம்ஸ் நல்ல நல்ல லெவல்ல இருக்கு. ஈவன் எம்டிஎஸ்ல கூட நல்ல லெவல் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன 39 பாருங்க. 39லாம் வந்து ஏத்துக்கவே முடியல என்னால. வி ஆர் ஜஸ்ட் ஹேடுக்கு அப்புறம் வந்து V3 தான் வரணும். அப்ப ஏ அவுட்டு, சி அவுட்டு, டியும் அவுட்டு. நான் எதுக்கு இது, நான் என்ன பண்ணிட்டேன்னா வி ஹேட் வந்து பாஸ் பர்ஃபெக்ட். அதாவது 2 ஆக்ஷன் வருது அப்படின்னா ஒன்னு வந்து பாஸ் பர்ஃபெக்ட், இன்னொன்னு வந்து பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பாஸ் பர்ஃபெக்ட்டுக்கு வந்து பாஸ் பர்ஃபெக்ட் தான் ஃபர்ஸ்ட் முடியும். அப்போ வந்து பிஃபோர் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், இதை மட்டும் பார்த்துட்டேன், இந்த பிஃபோரை பார்த்துட்டேன். ஆனா இங்க V3 பார்க்கல. நான் 9 செகண்ட்ஸ்ல போட்டு போயிட்டே இருந்திருக்கேன்.
ஸோ இது வந்து எப்படி சொல்றது, இதெல்லாம் தேவையில்லாத தப்பு. மற்றதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். ஏன் அதில் போய் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? இங்கிலீஷ் ஈஸி தான். இங்கிலீஷ் வந்து ரொம்ப அப்ளிவியஸ் பை வராது, இது ரிட்டன் பேக் வராது, பிளாகியரிசம் இல்லை. நல்லா தான் பண்ணேன், பட் தேவையில்லாத தப்பு நிறைய. ஈஸி தான், எப்படி சொல்றது, இப்போ பாருங்க, இது 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 கூட ஓகே, 37 கூட ஓகே. பட் 39, 38 வந்து நான் போட்டு மாத்தினது. இந்த 39 மட்டும் இங்க பாருங்க, இந்த 4 மார்க்கு, இங்க ஒரு 4, 8, இங்க ஒரு 3, 11 மார்க், 324 பக்கம் போயிருக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ம், என்ன பண்றது, அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா சம்ஸையும் போட்டு காட்டிட்டேன், அனலைஸ் பண்ணியாச்சு. நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. யூ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்பதான் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல் ஆகும், அவங்களும் இதுல இருந்து இன்சைட்ஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுல என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், மார்க் டெஸ்ட் போடும்போது நான் வந்து பேசியிருக்கவே மாட்டேன். நீங்க வந்து உங்களோட ஹெட்ஃபோன் கிளிச்சு இல்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் ஏதாவது ஆடியோ சரியா இல்லாம அப்லோட் பண்ணிட்டேன் அப்படி இல்லை. நான் வந்து எப்படி சொல்றது, டெஸ்ட் போடும்போது பேசிக்கிட்டே டெஸ்ட் போட்டா வந்து எனக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுனால ஸ்கோர் கம்மியாகுது. ஸோ ஸ்கோர் கம்மியானாலே உங்களுக்கு தெரியும், கான்ஃபிடென்ட் வந்து லூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நான் வந்து எப்படி சொல்றது, பேசாம தான் மார்க் போடுறேன். பேசாம மார்க் பண்ணிட்டு சரி அனலைஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் தான் பண்றேன். நீங்க மார்க் பார்க்கும்போது அப்படியே விட்டுறாதீங்க, அனலைசிஸ் தான் மெயின். நான் மார்க் போடுறது எப்படி அப்ரோச் பண்றேன், ஏன்னா உங்களுக்கு சைட்ல நான் மேக்ஸ் போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்ட்டு. நீங்க கொஞ்சம் ரிப்பீட்டரா இருந்தீங்கன்னா வந்து நான் என்ன ஸ்டெப் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இது இந்த மாதிரி போறாருன்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அனலைசிஸ்க்கு வந்துருங்க. நீங்க வந்து என்னடா இவன் டக்கு டக்குன்னு போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாதீங்க. அனலைசிஸ் வாங்க, நான் பொறுமையா தான் எடுக்கிறேன் அனலைசிஸ்ல. இனிஷியலா வந்து கஷ்டப்பட தான் செய்வோம், அதுக்கப்புறம் போட 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 நமக்கே நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து நம்மளே உருவாக்கும். ஸோ அதனால வந்து நீங்க நான் ஸ்பீடா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் மட்டும் லூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா நானும் உங்க இடத்துல இருந்து தான் இங்க வந்திருக்கேன், சரிங்களா? வேற ஏதாவதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, முடிச்சுக்கலாம் அப்போ.